ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். நம்மளுமா வச்சு செய்யணும். சீப்பா இருக்கேன்னு ஏர் இண்டியாவில் புக் பண்ணோம். எல்லாரும் சொன்னாங்க ஏர் இண்டியா கேவலமாக இருக்குன்னு ஊற்றுனாங்க. நம்பாம புக் பண்ணிட்டோம், வச்சு செய்வாங்க. ஃபைனலாக ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். இதுதாண்டா எங்கூரு, முறைச்சா பொண்ண மரபோம், நீ அடிச்சா பொண்ண அழிப்போம். டக்கரு 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 இதுதான் என் ஊரு. டக்கரு 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 நீ மோதி பாரு. ஃபைனலாக நாங்கள் இந்தியா போகிறதுக்கு எல்லா லக்கேஜும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் எங்களுக்கு ஃப்ளைட்டு எழுந்திரிச்சு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டு போகிறது எங்களுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக காலையிலேயே. இங்கே வந்து பார்த்தா நல்ல கூட்டம். குழந்தை வச்சுருக்காங்களா, சரி முன்னாடி விடுவாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. குழந்தைய ஒரு வாரமாக விட்டு நீங்கள் வரிசையில் வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க எங்களை. நல்லா இருக்கா? அடிச்சுக்கோ, நான் வீட்டில் அடிச்சுட்டேன். அடிக்க முடியாது, நீ தான் அடிக்க விடணும். நல்ல மனம் இருக்கா? அங்கே போடாத போடாது. போதும் படிக்க மேலே அடிக்கிறப்ப போதும். முடி ஃபைனலாக நாங்கள் செக்கிங் எல்லாம் போட்டு லக்கேஜ் எல்லாமே ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேட்டு நம்பரை பார்த்துட்டு கேட்டு எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு நாங்கள் பாட்டு போய்கிட்டு இருக்கோம். போகிற வேலை தான் பெரிய ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்குறாங்க, பெருசாக வச்சுருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. நடக்க விட்டே சாவடிக்கிறானுங்க. எவ்வளோ நேரம் நடந்தோம்? ஹாஃப் அன் ஹவர் நடந்திருக்கோம். செக்கிங் முடிச்சுட்டு அங்கேருந்து ஹாஃப் அன் ஹவர் கேட்டு வரோம். இங்கே டெய்லி ஒரு 100 தடவை நடந்தா வெயிட் குறைஞ்சிரும் போல. ஏர் இண்டியா வச்சு செஞ்சுட்டாங்க. நம்மளுமா வச்சு செய்யணும். சொல்லு ஏர் இண்டியா. நாங்கள் இங்கே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறோம். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறேன். பாலா வந்து மேரேஜுக்கு வந்து வந்துட்டாங்க. இப்போது என்ன நடந்தது? இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏர் இண்டியாவில் வந்து டிக்கெட் வந்து கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணால் சீப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணோம். ஒரு எப்போ புக் பண்ணால் நாங்கள் ஆகஸ்ட்டில் ப்ளே வர்றதுக்கு மார்ச் 30 மார்ச் எண்ட்லேயே டிக்கெட் புக் பண்ணோம்.
நாங்கள் பேபி கொண்டு வரதுனால பேபி பேஸ்னெட் ஒன்று சொல்லுவாங்க, பேபி சின்ன தொட்டில் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதனால் அதை அப்போவே புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து செக்கிங்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நாங்கள் 2 விஷயம், இதில் நல்ல விஷயம் சொல்கிறோம், கெட்ட விஷயம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்த சொல்கிறோம். இங்கே நடந்த செக்கிங்கில் என்ன நல்ல விஷயம்னா, நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வர ஹேண்ட் லக்கேஜ் 2 ஹேண்ட் லக்கேஜ் இருக்குங்களா, 7 kg 7 kg, அதை வந்து மெயின் லக்கேஜில் போட சொல்லிட்டாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. இதில் நிறைய கெட்ட பாயிண்ட் என்னென்னா, இங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி சீட் புக் பண்ணியிருந்தோம், பேஸ்னெட்லாம் புக் பண்ணியாச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி மார்ச்சில் புக் பண்ணோம். எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சு இங்கே வந்து போர்டிங் போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வேற ஃப்ளைட் கொடுத்தாங்க. நாங்கள் போன ஃப்ளைட் இல்லையாமா, நாங்கள் புக் பண்ண ஃப்ளைட் கிடையாதான், இது வேற ஃப்ளைட் தான், அதனால பேஸ்னெட் கிடையாதான். 10 hours 10-30 hours நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ண முடியும், எங்களுக்கு பேஸ்னெட் வேணும்னு நாங்கள் சண்டை போடுறோம். முடியவே முடியாதுன்னு நின்ட்டானுங்க. இப்போ நாங்கள் எப்படி வரப்போகிறோம், எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. இவன் வந்து பேஸ்னெட் வீட்லேயே நல்லா தொட்டிலில் தான் தூங்குவான். ஸோ இவனை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இப்போ போனால் தான் தெரியும் நாங்கள் எப்படி இறங்க போகிறோன்னு. எங்களுக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. இவங்க இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்க ஏரியா வந்து ஃப்ரண்ட் சீட்னால அந்த ரிக்ளைனர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சுனால எப்படி குழந்தைய எப்படி தூங்க வைக்க முடியும்? கையிலேயே வச்சுட்டு 10-10.5 மணி நேரம் வர முடியுமா? அவங்களுக்கு சென்ஸே கிடையாதா? இப்போ பார்ப்போம் அவங்க எந்த மாதிரி சீட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் அந்த சீட்டையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம். ஒரு ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருந்தா பேஸ்னெட் இல்லாமல் அப்புறம் என்னத்துக்கு அவன் ஃப்ளைட் விடுறான்? வேற ஃப்ளைட்டே மாற்றினாலும் கூட பேஸ்னெட் இல்லைன்னா என்னத்துக்கு அவன் ஃப்ளைட் விடுறான்? என் பேபி வச்சிருக்கவங்க புக் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தெரியும்ல. இருக்குதுலே அது கூடயே தெரியாம அவன் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ற ஃப்ளைட் எல்லாமே நம்ம ஏர் இந்தியாவா தான் இருக்கும், ஏர் இந்தியா ஃப்ளைட்டா தான் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன் டைம் 1 hour டிலே வேற. ஆன் டைம் கிடையாது. இங்க 10 நிமிஷம் டிலேன்னு போட்டிருக்காங்க. இன்னும் நாங்க ஃப்ளைட் ஏறும்போது கரெக்டாக எத்தனை மணிக்கு நாங்கள் ஏறணும். ஏன்னா எங்களோட ஃப்ளைட் வந்து 12:30 அவங்க டேக் ஆஃப் எடுத்துருக்கணும். ஆனால் அவங்க இப்போ போட்டிருக்க ஒரு 10 minutes லேட்டுன்னு போட்டிருக்காங்க. 12:41க்கு போட்டிருக்காங்க, அங்கே நம்பர் போட்டிருக்காங்க. போனப்போ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே, ஃபியூவல் இல்லாமல் டிலே ஆக்கிட்டானுங்க. இப்போ நாங்கள் போகிறப்ப 10 minutes போட்டிருக்கான். ஆனால் உள்ளே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. பார்க்கலாம், ஆன் டைமுக்கு கொண்டு வந்து விட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த இது இல்லாமல் தூத்துக்குடியிலேருந்து சென்னை டு தூத்துக்குடி வேறு இன்னொரு ஃப்ளைட் போட்டிருக்கோம். அந்த இதுக்கு நாங்கள் ரீச் ஆக முடியாது. இவனுங்க இந்த டைம் லேட்டாக எடுத்தானுங்கன்னா நாங்கள் அங்கே ரீச் ஆக முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மிஸ் பண்ணோம்னா அவ்வளோதான், காசு கோயிந்தா தான். பார்ப்போம், இரிட்டேட் பண்ணுறானுங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எவ்வளோ டிலே ஆகுது எல்லாம் சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் ஏர்போர்ட்டில் ஏறிட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக சொல்கிறோம். அடுத்த இதில் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் கேட்டு ஓப்பன் பண்ணல ஃப்ளைட்டு. நாங்கள் ஏர்போர்ட்டில் காமிக்கிறோம். கூட்டம் இருக்குது. இவ்வளோ கூட்டத்துலையும் அவ்வளோ செக்கிங் ஆகி முடிச்சு குறுக்கு வலிக்கோட நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து வேற வர வேண்டியது. அதுவும் கேட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. அது பயங்கர தூரம். குழந்தையெல்லாம் வச்சுட்டு யாரும் நடந்து வர முடியும், யோசிக்கவே மாட்டாங்க. கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஓப்பன் பண்ணிட்டானுங்க. உனக்கு அந்த ப்ரேயரட் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃபைனலாக ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். என்னப்படி அந்த வச்சுட்டு என்னப்படி சீக்கிரம் நல்லா தான் இருக்குதா? டாய்லெட் பக்கத்துலையா? நான் நல்லா செல்ஃபி தான் இருக்கேன். இவ்வளோ டேமேஜாக எங்கேயும் பார்க்க முடியாது. ஒட்டி வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? எல்லாம் ஒட்டி தான். இந்த கரு பபிள் கம் ஃபஸ்ட்டு
இருக்கிறதுலேயே மோசமான ஒஸ்டானதுன்னா அது இதுதான். இதில் வச்சு எப்படி இதில் வச்சு நம்ம சாப்பிடணுமா? இப்படி தான் சாப்பிடணும். எப்படிமா? ஸோ இதுதாங்க டேமேஜ். ஓகேவா? இது கூட நான் இப்படியே வச்சு சாப்பிடுவேன். இப்படி வச்சே சாப்பிடுவேன். அதெல்லாம் விழுந்துச்சுன்னா இந்த சைடு எடுத்து பார்க்கலாம். இங்கே ஓகே, அங்கே இங்கே வரல. அது இழுத்தேன்னா இங்கே வரும். இங்கே வந்து இதில் லாக் ஆகணும். இதில் லாக் ஆகணும்னா எப்படி லாக் ஆகும்? எப்படி சாப்பிட்றது? இப்படி தான் வச்சு சாப்பிட்றது. இதில் தான் வச்சு சாப்பிட்ணும். ஆக்சுவலி இதுக்கு லாக் ஆகணும் தானே. இது லேப்டாப்பு, ஆனால் இதில் வச்சு சாப்பிட்றேன். ஓகேவா? அது கூட முடிஞ்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது மேப் ஏன் மேப் நீ பார்க்கணும்ல. அப்போ அது அப்புறமா பேசிட்டு இங்கே கொஞ்ச நேரத்துக்கு பேசினேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது எடுத்துக்கிட்டு வர மாதிரியே இருக்கும். ஜூம் பண்ணி காமிச்சோம். அந்த லட்சணத்தில் ஆடா பாதிகளா, இது என்னது? ஃப்ரெஞ்சு காணா சோஸ் க்ரீம் ஆனியனா ஒரு ஸ்நாக்ஸ் இதை கொடுத்து ஏமாத்துறாங்க. இதுக்கு ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ரிமோட்டு. ரிமோட்டாக ஒர்க்கே ஆகலை. என்னோட டிவி ஒர்க் ஆகலை, எனக்கு ரிமோட்டாக ஒர்க் ஆகலை. அதுலாம் வேண்டிய நாங்கள் ஒரு கேமே ஓகே வேணாம் இது இல்லை, நீங்கள் காட்டியே ஆகணும். இப்போ நீங்கள் இதை பார்த்தே ஆகும். This is my TV. It's not working. Look, coach. Work ஆகலை. சில்ட்ரனை கொடுத்துருக்கான்ப்பா. கார்ட்டூன் ஏதாவது கொடுத்துருக்கான். வாஷ்ரூம் அது நல்லா வச்சுருக்காங்களான்னு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போனால் வாஷ்ரூம்பு ஓகே, வாஷ்ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. நல்ல வேலை இதையாவது நல்லா சூப்பராக வச்சுருக்காங்களே. பஸ்ஸில் இருக்க வீடியோ. ஆமாம், நான் எடுப்பேன். என்னோட குழந்தைன்னு நினச்சிட்டாங்களோ இல்லை, எல்லாத்துக்கும் தான். வயிற்றுக்கு பத்துன்னு எனக்கு தெரியல. நிறையா இருக்கும், வேஸ்ட் ஆகிடும் சாப்பாடு. இதுக்கு அவங்க கொடுக்காமே இருக்கலாம். இது வந்து ரைஸ் லென்டில்ஸ், அப்படி ரைஸு அரிசியும் அந்த துவரம் பருப்பு, ஆரஞ்சு பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு அது போட்டது. அதில் என்னென்னா ரைஸு, டொமேட்டோ, பீஸ், க்ரீன் கிராம் பீன்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. இதில் வந்து இது பேரிக்காய் இருக்குல்ல, அதோடது. நான் ஒன்று தான் கேட்டேன், அவங்க ரெண்டுமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஒரு வழியாக நாங்கள் சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஃப்ளைட்டு பிடிச்சாச்சு. கரெக்டாக நாங்கள் அந்த ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, எங்கள் லக்கேஜ் எல்லாமே வரல. இங்கே கேட்டால் டிலே ஆயிடுச்சு, உங்களுக்கு நாளைக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் கையில் எதுவுமே இல்லை, அப்படி வந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே தான் வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு இதோடு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஃபைனலாக நாங்கள் திருநெல்வேலிக்கு ரீச் ஆகிடுச்சு. இன்னொரு அரை மணி நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம்.